வீடியோவை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் வித்ரா EIA 2020 சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது. இந்த EIA 2020 உங்களுக்கு என்னன்னு தெரியலனா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. அதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இந்த EIA 2020 நம்ம நாட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நிறைய கம்பெனி அண்ட் ஃபேக்ட்ரிஸ் எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லாமல் நம்ம மண் வளத்தை அதிகமாக அழிப்பாங்க. இதை தடுக்கிற வகையில் நான் என்னோட சைட்ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெயில் ஐடிக்கு ஒரு பெட்டிஷனை சென்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கவர்மெண்ட் மெயில் ஐடிக்கு ஒரு பெட்டிஷனை சென்ட் பண்ணுங்க. அது எப்படி சென்ட் பண்ணது, என்ன டைப் பண்ணதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா அதை ஈஸியாக சொல்கிறேன். இந்த வீடியோ கீழே உங்களுக்கு ஒரு PDF லிங்க் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 3 மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த 3 மெயில் ஐடியும் அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்கள் ஜிமெயிலில் போயிட்டு 2ன்ற இடத்துல அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் கொடுத்துருப்பேன். சப்ஜெக்டையும் அப்படியே காப்பி பண்ணிட்டு அந்த இடத்துல போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே டெஸ்ட் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் டெஸ்ட்டையும் அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்களோட ஜிமெயில் எடுத்துட்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த டெஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எட்ஸ்னு போட்டிருப்பேன். அந்த இடத்துல உங்க நேம் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் சென்ட் பண்ணிடுங்க. நம்ம இதை ஆகஸ்ட் 11th பண்ணணும். நம்ம எவ்வளோ மெயில் சென்ட் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த பிரச்சனை கவர்மெண்ட் காதுக்கும் போகும். அப்போ தான் இந்த EIA 2020 ஸ்டாப் பண்ணதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. என்னோட சார்பாக நான் மெயில் அனுப்பிச்சிட்டேன். உங்களோட சார்பாக நீங்களும் மெயில் அனுப்புங்க. மண்வளத்தை காப்போம். நன்றி. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப்டெக் யூடியூப் சேனல். நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோட குவாலிட்டி எல்லாம் படுமட்டமாக வந்திருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் கேமராவோட டெக்னாலஜி ரொம்பவே கம்மியாக வந்திருக்கும். நம்ம அது மாதிரி லோ குவாலிட்டி இமேஜ் எல்லாத்தையும் எப்படி ஹை குவாலிட்டியில் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம இது மாதிரி லோ குவாலிட்டி இமேஜை ஹை குவாலிட்டியாக கன்வெர்ட் பண்ணதுக்கு நம்ம மொபைலில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்க. இந்த ஃபோட்டோட குவாலிட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப படுமட்டமாக வந்திருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் சொல்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமாக இது மாதிரியான ஃபோட்டோ நான் இது மாதிரி ஹை குவாலிட்டியில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் பண்ணலாம். வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இது மாதிரி லோ குவாலிட்டிலேருந்து ஹை குவாலிட்டி இமேஜை கன்வெர்ட் பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் நேம் Remini. இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டோன்னே இல்லை உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் உங்கள் மெயில் ஐடி யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம லோ குவாலிட்டி இமேஜை ஹை குவாலிட்டியை மாற்றோம்னா நம்ம இங்கே இருக்கிற NS ஆப்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவும் ஹை குவாலிட்டியில் மாற்றிக்கலாம். அப்போ நம்ம வீடியோ ஹை குவாலிட்டியில் மாற்றோம்னா இங்கே வீடியோ NSன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் வீடியோவில் இருக்கிற குவாலிட்டியை நம்ம ஹையாக மாற்றிக்கலாம். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் ஃபோட்டோ மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இங்கே இருக்கிற NS ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் என்ன ஃபோட்டோ ஹை குவாலிட்டியாக மாற்ற போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோ தான் மாற்ற போகிறேன். இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி ரொம்பவே லோவாக வந்திருக்கு. அந்த ஃபோட்டோ நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது கூட அதில் இருக்கிற பிக்சல் எல்லாமே பயங்கரமாக உடஞ்சிருக்கு. நான் இப்போ இந்த ஃபோட்டோ தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, உங்களுக்கு வேண்டிய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணுறோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 2-3 செகண்ட்ஸ் லோடிங் ஆகும். கொஞ்ச நாளும் வெயிட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு அதிகமாக அப்டேட்மெண்ட் வரும். ஜஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எட் சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அந்த ஆட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த லோ குவாலிட்டி ஃபோட்டோ நம்மளுக்கு ஹை குவாலிட்டியாக மாற்றி கொடுத்துச்சு. இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் பக்கமோ ரைட் ஹேண்ட் பக்கமோ ஸ்வைப் பண்ணதன் மூலமாக பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இப்படி இருந்துச்சு. இப்படி இருக்கிற ஃபோட்டோ நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக இது மாதிரியான ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோவாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்கள் கேலரியில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகே, நான் இதேமாரி இந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் மாற்றி காட்டுறேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே பிளராக தான் வந்திருக்கு. ஃபேஸாக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்டாக இருக்கட்டும் ரெண்டுமே பிளராக தான் வந்திருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோ நான் சரி பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் அந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்துச்சு. இப்போ நீங்களே பார்க்கலாம்.
ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து ஃபோட்டோட குவாலிட்டி வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ வந்து அதில் இருக்கிறது வந்து யாருன்னே வந்து தெரியல, ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பிளராக வந்து இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து அந்த ஃபோட்டோட குவாலிட்டியை நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கோம். நீங்களே வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். நான் வந்து இந்த ஃபோட்டோ கூட வந்து என்னோட கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்கள் கையில் இருக்கிற பழைய லோ குவாலிட்டி இமேஜ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியாக நீங்கள் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி.